தலை துண்டிக்கப்பட்ட சடலம். பஸ் நிறைய ஆட்களை ஏத்திக்கிட்டு அந்த பஸ் காலியான ரோட்ல போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு நின்னுடுது. பாலிப்பூர்ல யாராவது இறங்கணுமா? இறங்க வேண்டியவங்க இறங்கிக்கோங்க. கண்டக்டர் இப்படி சொன்னதை கேட்டு அந்த பஸ்ல கடைசியில உட்காந்துட்டு இருக்கிற ஒருவர் மஃப்ளரை கழட்டிட்டு சொல்றாரு, ஆமாண்ணா நிறுத்துங்க. அந்த ஆள் அப்படி சொன்னதை கேட்டு பஸ்ல இருக்கிற எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறதால அவருக்கு அசௌகரியமா இருந்தது. அப்புறம் அவர் அவரோட பேக்கை எடுத்துக்கிட்டு பஸ்ல இருந்து கீழே இறங்க போறாரு. அப்போ கண்டக்டரும் முணுமுணுக்கிறாரு, கடவுளே இவனோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இவர் இப்படி முணுமுணுத்தது அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டது. ஆனா யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆளு கீழே இறங்கிட்டாரு. பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல பஸ் போய்கிட்டே இருக்கும்போது பாலிப்பூருக்கு இந்த வழியா போகணும் அப்படின்னு அந்த ரோட்ல ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின அந்த ஆளு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு, வா மகனே ராஜ், இப்பவே கியர் போடு, நாம அட்வென்ச்சருக்கு தயாராவோம். இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ராஜ் அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரமா அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சு திரியிறாரு. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தான் பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்து பார்க்கறாரு. அங்க சிக்னலே இல்ல. ஒவ்வொரு முறையும் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் போனை பாக்கெட்ல வச்சிடுறாரு. ராஜ் நைட் நேரத்துல அந்த காட்டுல வழி தவறிட்டாரு. இப்போ ரொம்ப சோர்வா இருக்காரு. அப்புறம் ரொம்ப கோவத்தோட தன்னை திட்டிக்கிறாரு. இப்போ நான் என்னதான் பண்றது? இந்த காட்டுல இந்நேரத்துக்கு வழி தெரியாம நின்னுகிட்டு இருக்கேன். இவர் தனக்குத்தானே பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு சத்தம் கேக்குது. ஏய் யாருது? ஏய் யாரு பேசுங்க? நான் இந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன். நான் பாலிப்பூர் கிராமத்துக்கு போகணும். நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? ராஜ் இப்படி சத்தமா கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த காட்டோட ஒரு மூலையில இருந்து குதிரை கணக்கிற சத்தம் அவருக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ராஜ் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. தனக்கு யாரோ உதவி பண்ண வந்துட்டாங்கன்னு அவர் எதிர்பார்த்து நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா குதிரையில வந்தவர் தலையில்லாம வராரு. இத பார்த்த உடனே ராஜுக்கு தலகால் புரியல. குதிரையில வந்தவருக்கு தலையே இல்ல. அவர் கையில ஒரு வாளை வச்சுக்கிட்டு ராஜ நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்து ராஜ் பயத்துல நடுங்குறாரு. அவரால் அந்த இடத்துல சரியா நிக்க கூட முடியல. இந்த பக்கம் போகணும்னு அவருக்கு தெரியல. அப்ப எங்க இருந்தோ ஒரு ஆள் ரொம்ப வேகமா ஓடி வந்து அவர் ராஜ கீழே தள்ளி விடுறாரு. அப்புறம் அவரோட பாக்கெட்ல இருந்த ஒரு தாயத்தை எடுத்து அந்த குதிரையில வந்தவர்கிட்ட காமிக்கிறாரு. இத பார்த்த உடனே குதிரை அப்படியே நின்னுடுச்சு. அப்புறம் அந்த குதிரை கணச்சிட்டு வந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்ப போயிடுது. இங்க ராஜ் பயத்துல மயங்கி கீழே விழுந்திருந்தாரு. மறுநாள் காலையில அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பழைய வீட்டுல இருந்தாரு. காலையில எந்திரிச்ச உடனே அவர் அவரோட தலையை தொட்டு பார்க்கறாரு. தான் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு ஆள் டீ எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்து சொல்றாரு, எடுத்துக்கோங்க, இந்தாங்க டீ, சூடா இருக்கு. ஒருவேளை நீங்க காஃபி தான் குடிப்பீங்களா? அப்பதான் ராஜ் முதல் முறையா அந்த ஆளை பாக்குறாரு. அவரை பார்க்கும்போது அவரை முன்ன பின்ன எங்கேயும் பார்க்காத மாதிரி இவருக்கு தோணுது. என்னாச்சு? ஏன் நீங்க பார்க்காத எதையோ பார்த்த மாதிரியே இருக்கீங்க? நேத்து ராத்திரி நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ஆமா, நான் தான். என்னோட பேரு கிஷோர். நான் பாலிப்பூர் கிராமத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறதால தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க மட்டும் நீங்க கூட்டிட்டு வரலனா நேத்து ராத்திரியே நான் அந்த காட்டிலேயே செத்துருப்பேன். கடவுளே, என்ன நடந்திருக்குமோ? ஆமா, தலையில்லாத ஒருத்தர் உங்களை தாக்க வந்தாரு. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கணுமா? ஆமா, இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும் தான். இதை உங்களால பண்ண முடியுமா? இங்க பாருங்க, நான் அமானுஷ்யம் பத்தி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். நான் மந்திரவாதியோ அகோரியோ இல்ல. இறந்தும் கூட பேசுறவங்க அகோரி. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் இப்பவே திரும்ப போறேன். நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேனே, அதை பத்தி என்ன? ராஜ் கிட்ட அட்வான்ஸை கேட்ட உடனே ராஜ் அமைதியாயிட்டாரு. அடுத்து அவர் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கிஷோரை நோக்கி வரான். கிஷோர் அண்ணா, அப்பா செத்துட்டாரு. என் அப்பாவை கொன்னுட்டாங்க கிஷோர் அண்ணா. இத கேட்ட உடனே கிஷோர் ரொம்ப வேகமா வீட்டை விட்டு வெளியே போறாரு. ராஜு அவரை பின்தொடர்ந்து வேகமா போறாரு. ராஜ் அந்த இடத்துக்கு போன உடனே அங்க இருந்த காட்சியை பார்த்து அவருக்கு தலைகால் புரியல. ஒருத்தர் இறந்திருக்காரு. அவரை சுத்தி நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிராமத்தோட தலைவர் சொல்றாரு, இது நம்ம கிராமத்தோட 21வது சாவு. இந்த குணத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த தலையில்லாத முண்டம் வந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு. இதால எல்லாம் கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல மீதி இருக்கிறவங்கள அது ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டு இருக்கு.
ஊர் தலைவர் அப்படி சொன்னதை கேட்டு ராஜ் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்றாரு, நீங்க அவருக்கு முக்தி கொடுக்கணும். அவர் முக்திக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவன் யாரோ சொல்லிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பழி வாங்குற வேடன் யாரோ ஒருத்தன் இங்க இருக்கான். ராஜ் சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ஊர் தலைவர் ரொம்ப கோவத்தோட கிஷோர் கிட்ட சொல்றாரு, கிஷோர், இந்த பைத்தியக்காரனை போய் நீ சிட்டியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்க. இங்க பாரு, நீ இவங்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடு. இந்த ஊர் விஷயம் எதுலயுமே இவன் தலையிடவே கூடாது. ஏன்னா அவனுக்கு நம்ம ஊரை பத்தி எதுவும் தெரியாது. இங்க வந்து தலகால் புரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஊர் தலைவர் இப்படி சொன்ன உடனே கிஷோர் அமைதியாயிடுறாரு. ஆனா இதை கேட்டு ராஜுக்கு கோவம் வருது. உடனே அந்த ஊர் தலைவர் அங்கிருந்து போக புறப்பட்ட போது எல்லாத்துக்கும் முன்னாடியும் ராஜ் ரொம்ப சத்தமா சொல்றாரு, என்னையா பைத்தியன்னு சொன்னீங்க? அந்த தலையில்லாத முண்டத்தை நான் என் கண்ணால பார்த்தேன். அவன் என்னை கொல்றதுக்காக என்னை நோக்கி அவன் வந்துகிட்டு இருந்தான். அவன் கையில ஒரு வாளும் இருந்தது. ஆனா அந்த வாள் அவன் கையில கட்டப்பட்டிருந்தது. அதனாலதான் நான் இதை சொல்றேன். யாரோ செய்ய சொல்லிதான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ராஜோட பேச்சு கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் ஊர் தலைவர் ராஜ் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன கிராமத்துக்கு வரும்போதே கதையை உருவாக்கிட்டு தான் கிராமத்துக்கு வந்திருக்கியா? ஊர் தலைவர் ராஜ் கிட்ட ஆதாரத்தை கேட்ட உடனே ராஜ் எதுவும் பேசாம அமைதியாயிடுறாரு. உடனே ஊர் தலைவர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஊர் மக்களும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து ராஜ் சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் சொல்றத நீங்களா நம்புங்க. இல்லைன்னா தொடர்ந்து இந்த கிராமத்துல யாரோ ஒருத்தங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிராமத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட உயிர் போய்கிட்டே தான் இருக்கும். ராஜ் இப்படி சொல்லி முடிச்ச உடனே கிராமத்து மக்கள் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. சாயங்கால நேரம் ஆனதும் சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அந்த நைட் நேரத்துல யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. வீட்டு வாசல்ல 12 வயது சிறுவன் ஒருத்தன் நின்னுக்கிட்டு ராஜ்னு கூப்பிட்டான். ராஜ் அந்த பையனை உள்ள வர சொல்றாரு. அந்த பையன் ராஜ் கிட்ட தான் அப்பாவோட கதையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். அண்ணா, என் அப்பாவை கொன்னுட்டாங்க. என் அப்பா தலையில்லாத ஒருத்தரை பார்த்ததா ஊர் தலைவர்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நாங்க அந்த காட்டுக்கு போனோம். ஆனா அந்த காட்டுல தலையில்லாத ஒருத்தர் வந்து என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை கொன்னுட்டாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பையன் அழ ஆரம்பிச்சான். இதை கேட்டு ராஜ் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அப்போ கதவை தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. ஊர் மக்கள் பல பேர் அவங்களோட கதையை சொல்றதுக்கு ராஜ நோக்கி வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லா கதையும் கேட்ட ராஜுக்கு ஊர் தலைவர் மேல சந்தேகம் வருது. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊர் தலைவரோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ராஜ் முன்னாடி போக ஊர் மக்கள் நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப கோவத்தோட போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் தலைவரோட வீடு கொஞ்ச தூரத்துல தான் இருந்தது. அப்ப அந்த ஊர் தலைவர் ரொம்ப வேகமா தான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாரு. அவர் வேர்வையால நனைஞ்சிருந்தாரு. அவரோட முகத்துல பயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இதை பார்த்து ஊர் மக்களும் பயந்து போனாங்க. அந்த ஊர் தலைவர் வீட்டை விட்டு வேகமா வெளியே ஓடி வரத ராஜ் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ராஜ் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி தலையில்லாத ஒருத்தன் குதிரை மேல வந்து ஊர் தலைவரோட தலைய ஒரே விட்டா வெட்டிட்டான். அப்புறம் அடுத்த நொடியே அந்த குதிரை அங்கிருந்து மறைஞ்சிருது. அந்த இடத்துல ஊர் தலைவரோட ரத்தம் சிந்தி இருந்தது. அவரோட தலையும் உடம்பும் தனித்தனியா இருந்தது. இதெல்லாம் பார்த்து ஊர் மக்கள் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 12 வயசு பையன் எல்லாரும் முன்னாடியும் சொல்றான், நம்ம ஊர் தலைவரை தான் சந்தேகப்பட்டோம். ஆனா அவன் ஊர் தலைவரையே கொண்டுட்டானே. அந்த சின்ன பையன் சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்கள் ராஜ் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரும் ராஜ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க எல்லாரும் அவங்கவங்களோட வீட்டை நோக்கி போயிட்டாங்க. ராஜ் ரொம்ப கோவத்தோட அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த காட்டுக்கு நடுவுல போயிட்டு ரொம்ப சத்தமா கத்தி சொல்றாரு, வா, என்ன கொல்லு, நான் தனியா தான் வந்திருக்கேன். நீ எங்க இருக்க? ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிற? ராஜ் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குதிரை கணக்கிற சத்தம் மறுபடியும் அவருக்கு கேட்குது. அப்போ ராஜுக்கு பயத்துல தொண்டையே வறண்டு போச்சு. மறுபடியும் தலையில்லாத அந்த பிணம் ஒரு குதிரை மேல உட்காந்துக்கிட்டு ராஜுக்கு முன்னாடி வருது. ஆனா அது ராஜ ஒண்ணுமே பண்ணல. இத பார்த்து ராஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த குதிரைக்கு பின்னாடி இருந்து கிஷோர் வராரு. அவர் முகத்துல சந்தோஷம் தெரியுது. என்னாச்சு ராஜ்? நீ பயப்படாத. என்னோட சிக்னல் இல்லாம இவனால உன்னோட தலைய வெட்ட முடியாது. நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டிருக்கேன்.
உனக்கு என்ன வேணும்? இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த கிராமத்தை விட்டு துரத்திட்டு இந்த கிராமத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணும், அதானே உனக்கு வேணும்? சொல்லு. அப்படிதானே? இதை கேட்ட உடனே கிஷோரோட முகம் ஒரு நொடியில அப்படியே மாறிடுது. அப்போ அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவங்க கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராம மக்களை பார்த்து கிஷோர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கிஷோர், என்னாச்சு? பயந்துட்டியா? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? சொல்லு. நான் முதல் நாள் இங்க வரும்போது எனக்கு குறுக்குல வந்து ஒரு தாயத்தை காமிச்சு இதை அடக்குனல, அன்னைக்கே எனக்கு சந்தேகம் வந்தது. அன்னைக்கு நீ உன் வீட்டுல தூங்கும் போது நான் உன் வீடை தேடி பார்த்தேன். நான் அந்த தாயத்தை பார்த்தேன், அது காலியா தான் இருந்தது. நீ தான் இதெல்லாம் பண்றேன்னு அப்ப எனக்கு நம்பிக்கை வந்தது. உன்னை பத்தி ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஊர் தலைவர்கிட்ட உன்னை பத்தி கேட்க போகும்போது நாங்க அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நீ அவரையே கொன்னுட்ட. இந்த தலையில்லாத பணம் ஊர் தலைவரை கொல்லும் போது என் கண்ணு உண்மையிலதான் இருந்தது. கிஷோர், நீ ஊர் தலைவரோட பிணத்தை சிரிச்சுக்கிட்டே பார்த்த. அடுத்து நடந்த கதையை நீயே சொல்றியா, இல்ல இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை உயிரோட இருக்கிறதா? சரி, மீதி கதையை நீயே சொல்லு. ஓ வாவ் ராஜ், நான் எதிர்பார்த்ததை விட நீ நிஜமாவே புத்திசாலியா தான் இருக்க. ஆனா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து என் முன்னாடி ஒப்படைச்சிட்ட. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நிலத்தை என் பேர்ல எழுதி வைங்க. இல்லைன்னு வையே, உங்க எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சொல்றது புரிஞ்சதா? கிஷோர், நான் சொல்ல வந்த கதையை இன்னும் முழுசா சொல்லலப்பா. நீ தூங்கினதுக்கு அப்புறம் நான் உன் வீட்டை தேடி பார்த்தேன்ல, அப்ப என்ன பண்ணேன்னு சொல்றேன், முழுசா கேளுப்பா. நான் உன் வீட்டை தேடி பார்க்கும்போது அந்த காலியான தாயத்தோட இந்த பணத்தோட தலையும் பார்த்தேன். நீ அதை வச்சுதான் இந்த பணத்துக்கு கட்டளையிடுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்ககிட்ட இருக்கிறதால தான் நீ என்ன சொன்னாலுமே இது கேக்குது. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த பணத்தோட தலை இப்ப எங்கிட்ட இருக்கு. சொல்றது புரியுதா? இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ நடந்த எல்லாத்தையும் சொல்றியா, இல்ல உன்னை சாகடிக்க சொல்லி இதுகிட்ட ஆர்டர் போடவா? இப்படி சொல்லிட்டு ராஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு பையை எடுக்கிறாரு. அந்த பைக்குள்ள இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தலையை வெளியே எடுக்கிறாரு. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்புறம் அந்த தலையை பார்க்கறாங்க. அது கிஷோரோட அப்பாவோட தலை. ஓ அப்படியா? நீ இப்போ அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த கிராமத்தையே அழிக்கலான்னு பாக்குறீங்க இல்லையா? சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? சொல்லு சொல்லு கிஷோர். இந்த கிராமமே எங்களோடதுதான். ஆனா என் பெரியப்பா பண்ண தப்பால எல்லாத்தையும் தவற விட்டுட்டு பிச்சை எடுத்து இந்த கிராமத்துல வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா இந்த கிராமத்தை மறுபடியும் நான் மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க அவரை கொன்னுட்டீங்க. அப்ப நான் ஒரு சபதம் எடுத்தேன். இந்த கிராமத்துல இருக்கிற நிலம் ஒரு காலத்துல எங்களோடது, நான் அதை மறுபடியும் எடுப்பேன் அப்படின்னு நான் சபதம் எடுத்தேன். அதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்தேன். நீங்க என் அப்பாவை எரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவரோட தலையை தனியா வெட்டி எடுத்தேன். அதை நான் என்னோடையே வச்சுக்கிட்டேன். தலை இல்லாம அவருக்கு எப்பவுமே முக்தியே கிடைக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் இந்த கிராமத்துல பயத்தை பரப்புனேன், சூனியம் பண்ண ஆரம்பிச்சேன். யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்ததுன்னா நான் அவங்கள கொன்னுடுவேன். இந்த நிலம் எங்களோடது. நான் இந்த ராஜ கூட்டத்துக்கு ஒரே ஒரு காரணம், இங்க இருக்கிற நிலம் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்துறதுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ கையில வச்சிருக்கியே அந்த தலை, அதால ஒரு பயனும் இல்லை. அப்புறம் இன்னொரு ரகசியம் இருக்கு, நான் அதை உங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படிலாம் சொல்லிட்டு கிஷோர் தனக்கு முன்னாடி இருக்கிற ராஜ கொல்ல போனாரு. அப்ப ராஜ் அந்த தலைக்கிட்ட ஏதோ சொல்றாரு. அப்ப அந்த குதிரை சத்தம் போட ஆரம்பிக்குது. அப்புறம் கிஷோரை கொல்றதுக்காக கிஷோரை நோக்கி வேகமா போகுது. கிஷோர் ரொம்ப பயந்து அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சாரு. அப்பா, நான் தான் கிஷோர். அப்பா, உங்க பையன். அப்பா, நான் கிஷோர்ப்பா, நான் தான் உங்களோட பையன். கிஷோர் இப்படி சத்தமா கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிஷோரோட அலறல் சத்தம் அந்த காடு முழுவதும் எதிரொலிக்குது. கிஷோரோட அப்பா தான் சொந்த மகனோட தலையே வெட்டி எடுத்துட்டாரு. கிஷோர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜ் அவங்க அப்பாவோட தலையை எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அப்புறம் அந்த கிராம மக்கள் இந்த பயங்கரத்துல இருந்து நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. ரூம் நம்பர் 307 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு ராத்திரி என் காதல் மனைவி சவிதாவோட ரொமான்டிக் ட்ரிப் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தேன். நீங்க குறுக்கு வழியில போக வேண்டாம் அப்படின்னு தாபாவோட ஓனர் அவ்வளோ சொல்லியும் கூட நான் அந்த வழியில தான் போனேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட முதல் ட்ரிப். அந்த வழியில போறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. எங்களோட அதிர்ஷ்டத்தால நாங்க 2 பேருமே உயிர் தப்பிச்சிட்டோம். அங்க யாரோ ஒரு அம்மாவையும் பொண்ணையும் நாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சவிதாவுக்கு தோணிட்டு இருந்தது. ஆனா அந்த ரோட்ல நாங்க யாரையுமே பார்க்கல. கார் பழுதடைஞ்சு போயிடுச்சு.
அதனால அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் நம்பர் 307ல நாங்க தங்கிட்டு இருந்தோம். நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனா சவிதாவால அந்த ராத்திரி சரியா தூங்க முடியல. நாங்க தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல்ல ஏதோ பேய் இருக்கிறதா அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பேய் வேட்டையாடிட்டு இருக்கிறதா அவ உணர்ந்தா. மறுநாள் காலையில எங்களோட வீட்டுக்கு நாங்க கிளம்பணும். ஹோட்டல்ல இருந்து நாங்க 2 பேரும் தான் கிளம்பணும். ஆனா கிளம்பும்போது 3ஆவதா யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என் காரோட பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அது யாரு? என் கார்ல உட்காந்துட்டு இருக்கிறது அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஹோட்டல்ல இருந்து 5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாங்க எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தோம். அது சிட்டியில இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. என் கல்யாணம் நடக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன். கல்யாணம் ஆகி கூட கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல எனக்கு சில நினைவுகள் இருக்கு. ஆனா அது எதையுமே என் திருமண வாழ்க்கையில சேர்க்க விரும்பல. சவிதா இந்த இடத்துக்கு என்ன வர சொல்லி எதுக்கு என்ன வற்புறுத்தினா அப்படின்னு தெரியல. இந்த 2-3 நாட்கள்ல மட்டும் இல்ல, எப்பவுமே அவ சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். தினமும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால நானும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரத்துக்கு சம்மதிச்சேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஷாம் எங்களுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சாரு. சவிதாவுக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ சந்தோஷத்தை பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருந்தது. நேத்து ராத்திரி நடந்த அந்த சம்பவத்துல இருந்து அவ கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ சூரியன் மறைஞ்சு ரொம்ப அழகான மாலை நேரம் தொடங்குச்சு. சாயந்தரம் கிளைண்டோட ஒரு மீட்டிங் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்க போனோம். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட் மேல படுக்க போகும்போது சவிதா திடீர்னு ரொமான்டிக் பாட்டு ஒன்று பாடுனா. அங்க இருந்த கலர்ஃபுல்லான லைட்டை ஆன் பண்ணிட்டு சவிதா நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அவ என்ன நோக்கி வந்தா. நான் தூங்குறதுக்காக போனேன். ஆனா அவளை பார்த்த உடனே என்னோட தூக்கம் அப்படியே கலைஞ்சு போச்சு. நானும் அவளை நோக்கி போனேன். நான் அவ கையை பிடிச்சு என் தோள் மேல அவளை சாச்சிக்கிட்டேன். அப்போ திடீர்னு அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகி ஆனானது. அப்போ வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அப்ப நான் சபிதா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஷாம் எங்க இருக்காருன்னு நான் பார்த்தேன். ஷாம், லைட்டுக்கு என்னாச்சு? சார், கரண்ட் போயிடுச்சு. நம்ம கிட்ட பேக்கப் எதுவும் இல்லை, அது உடஞ்சிருச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஜெனரேட்டர் ஆன் பண்றேன். அவர் அப்படி சொன்ன உடனே, அட, இதுல எங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ போய் ஆன் பண்ணு போ. அப்புறம் டாமியும் பாரு, அது ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்கு? அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் பெட்ரூமுக்கு வந்துட்டேன். நான் மொபைலை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணேன். ஆனா சபிதா அந்த ரூம்ல எங்கேயுமே இல்லை. அதற்கிடையில டாமி குறைக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே வந்தது. அப்புறம் சபிதா வேற இந்த இடத்துல காணோம். இந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அதிகமா பதபதச்சது. நான் பெட்ரூம்ல இருந்து ஹாலை நோக்கி வந்தேன். திடீர்னு டாமி குறைக்கிறது ஒரு அழுகையா மாறி போனது. நான் அதை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் திடீர்னு சபிதா அழுகுற சத்தம் கேட்டது. நான் உடனே அந்த சத்தம் கேட்கிற திசையை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி போனேன். நான் அங்க பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல டாமி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். டாமி ஏன் இப்படி இருக்கு? இத பண்ணது யாரு? நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சவிதா எங்க இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவளும் பக்கத்துல நின்று அந்த டாமியை பார்த்துக்கிட்டு இருந்தா. உடனே நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேன். உள்ள போயிட்டு இருக்கும்போது போன கரண்ட் திரும்ப வந்தது. நாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது நான் ஷாமை பார்த்தேன். ஷாம் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாரு. ஆனா ஏன்னு தெரியல, அதை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. நான் அவரை உள்ள கூப்பிட்டேன். ஆனா அவர் ஒரு சில மாதிரி அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சது அவர் ரொம்ப பயத்துல இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட கத்தி சொன்னேன், ஷாம். இந்த தடவை நான் சொன்னது அவருக்கு கேட்டுச்சு. சொல்லுங்க சார். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? அப்ப அவரு சபிதாவை பார்த்தாரு. சபிதா தான் டாமியை கொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஷாம், உனக்கு என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை சார்.
ஏதாவது காட்டுல இருந்து விலங்குகள் வந்திருக்கும். நீங்க 2 பேரும் இப்ப உள்ள போங்க. வெளியில இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பானது இல்ல. நான் சவிதாவை கூட்டிக்கிட்டு பெட்ரூம்குள்ள போனேன். அவ நிஜமாவே ரொம்ப களைப்பா இருந்தா. அவ பெட்ல படுத்த உடனே தூங்கி போயிட்டா. நான் ரொம்ப ஏமாற்றமா அவ பக்கத்துல படுத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நாங்க அந்த குறுக்கு வழியில வந்ததுல இருந்து எல்லாமே விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அப்புறம் ரூம் நம்பர் 307ல சவிதாவுக்கு ரொம்ப மோசமான கனவு வந்தது. அப்புறம் இப்போ டாமி இறந்து போயிடுச்சு. இதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சவிதா என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் தூங்கிட்டு இருக்கேனா இல்லையான்னு. அதனால நானும் என்னோட கண்களை மூடிட்டேன். அப்போ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் தூங்குறேன்னு அவ நினைச்சுக்கிட்டு அந்த பெட்ல இருந்து அவ எழுந்து வெளியே எழுந்து போய் நடக்க ஆரம்பிச்சா. அவ நடக்கிற விதம் மொத்தமா மாறி போயிருந்தது. ஆனா நான் அவளை தடுக்கல. நான் அவளை பின்தொடர்ந்தே போனேன். அவ வேற ஒரு ரூம்குள்ள போனா. நான் அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு சொந்தமே இல்லாத ஒரு சில துணிகளை அவ அலமாரியிலிருந்து எடுத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு கவுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா சவிதா கவுன் போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த ட்ரெஸ் எல்லாமே 4 வருஷமா அந்த அலமாரியில தான் இருக்கு. சவிதா அந்த அலமாரியிலிருந்து ஒரு ஒயிட் கவுன் எடுத்து அதை போட்டுக்கிட்டா. நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன் சவிதா இவ்வளோ பழமையான கவுன் போடுறான்னு. அவ வெளியே வர ஆரம்பிச்சதும் நான் அந்த ரூமோட ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் சவிதா வெளியே வரதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ நேரா பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போக ஆரம்பிச்சா. அதே சமயத்துல ஷாம் டாமியை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஷாம் சவிதாவை பார்க்கறாரு. பார்த்த உடனே பயத்துல நடுங்கி போறாரு. திடீர்னு சவிதாவுக்கு எப்படி அவ்வளோ பலம் வந்ததுன்னு தெரியல. அவ ஷாமோட கழுத்தை பிடிச்சு அப்படியே அவரை மேல தூக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவ சொன்னா, என்ன உனக்கு என்ன தோணுது? நீ தப்பிச்சிடுவேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, நீ அந்த நாயை விட மோசமா சாக போறடா. சவிதா இப்படி சாவை பத்தி பேசின உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் சத்தமான குரல்ல சொன்னேன், சவிதா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்படி சொன்ன உடனே ஷாம தூக்கி போட்டுட்டு அவளும் தன்னையே அறியாம தரையில கீழே விழுந்துட்டா. நான் காலதாமதம் எதுவும் பண்ணாம சவிதாவை தூக்கிட்டு வந்து பெட் மேல படுக்க வச்சேன். அப்புறம் தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு வந்து அவ முகத்துல தெளிக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் அவ சுயநினைவுக்கு வரல. டாக்டர் கூப்பிட சொல்லி நான் ஷாம் கிட்ட சொன்னேன். டாக்டர் வந்தாலும் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னாரு. இவங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்ல, பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஷாம் கிட்ட ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு மந்திரவாதியை பத்தி சொன்னாரு. அந்த மந்திரவாதி சவிதாவுக்கு பிடிச்ச பேய ஓட்டிருவார்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் இங்க வர முடியாது, நாம தான் அங்க போகணும்னு சொன்னாரு. இதுக்கு மத்தியில பக்கத்துல இருக்கிற சர்ச் ஃபாதர் கிட்ட போலான்னு சொன்னாரு. அப்ப எனக்கு என் மனசுல என்ன தோணிக்கிட்டு இருந்ததுன்னா, எப்படியாவது சவிதாவை சரி பண்ணியே ஆகணும். அதனால அந்த சர்ச் ஃபாதரை கூட்டிட்டு வர சொல்லி ஷாம அனுப்பி வச்சேன். சர்ச் ஃபாதர் வர வரைக்கும் சவிதாவுக்கு சுயநினைவு வரதுக்காக முகத்துல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சவிதாவுக்கு சுயநினைவு வரவே இல்லை. அதுக்குள்ள அந்த ஃபாதர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த ரூம்ல ஏதோ தீய சக்தி இருக்கு. இந்த பொண்ணு எழுந்திருக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணை கட்டி போட்டுடுங்க. அந்த ஃபாதர் இப்படி சொன்ன உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என்னோட ஒய்ஃப், நான் எப்படி அவளை கட்டி போட முடியும்? நான் இப்படி சொன்னதும் அந்த ஃபாதர் சொன்னாரு, எனக்கு நல்லா புரியுது நீ உன் மனைவியை எவ்வளோ நேசிக்கிறேன்னு. அவங்க உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னா அவங்கள முதல்ல கட்டி போடு. சீக்கிரமா சொல்ற மாதிரி செய். அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சவிதாவுக்கு சுயநினைவு வந்துடுது. ஆனா அவ இப்போ சாதாரணமானவளா இல்ல. சவிதாவோட கண்ணு இன்னும் திறக்கப்படல. சவிதாவோட உடம்பு ரொம்ப பலமா மாறி இருந்தது.
அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க பிரெக்னண்டா வேற இருந்தாங்க. அவளோட முகத்தோட நிறம் மாறி போயிருந்தது. அவளோட உடம்புல ஏதோ ஒரு மாதிரி விரிசல் உருவாகிக்கிட்டு இருந்தது. யாரோ இறந்தவங்களை நினைச்சு வழியில ரொம்ப புலம்பிட்டு இருக்கிற மாதிரி அவ ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தா. அவளோட தொண்டையில இருந்து சத்தம் வரவே இல்லை. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து என்னால கூட எதுவுமே பேச முடியல. அப்ப அந்த ஃபாதர் ஷாம் கிட்ட சொன்னாரு, அவங்களோட கையையும் காலையும் கட்டி போடுங்க இப்பவே. பயந்து போய் ஷாம் சவிதாவை நோக்கி போனாரு. ஷாம் நேரா போய் சவிதாவோட கையை பிடிச்சு சவிதாவை கட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா சவிதா ஷாமோட கழுத்தை பிடிச்சு தூரம் தூக்கி வீசிட்டா. ஷாம் ரொம்ப வேகமா தரையில போய் மோதினாரு. சவிதா அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு தன்னோட உடம்ப இன்னும் கொஞ்சம் முறுக்குனா. அப்போ நான் அந்த ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர், என் சவிதாவுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது சவிதா மட்டும் இல்ல, அவளோட வயித்துல ஒரு குழந்தையும் இருக்கு. நான் சொல்றத கேட்டு அந்த ஃபாதர் சொன்னாரு, உன் மனைவிய ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அது அவங்கள பிடிச்சிருக்கிறதால என்ன பண்ணாலும் அது அவங்களையும் பாதிக்கும். ஃபாதர் இப்படி சொல்லும்போது சவிதா தன்னோட கையால தன்னோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமா அலற ஆரம்பிச்சா. நான் கையெடுத்து அந்த ஃபாதர் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி சவிதாவையும் குழந்தையும் காப்பாத்துங்க. ஃபாதர் முன்னாடி போனாரு. தான் கழுத்துல இருக்கிற சிலுவையை எடுத்து சவிதாவோட நெத்தி மேல வச்சாரு. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. சவிதா அந்த ஆவியோட தாக்கத்தால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சா. அப்புறம் வலியால கத்த ஆரம்பிச்சா. அவ அப்படியே ஃபாதரை பார்த்தா. அந்த ஃபாதர் ஏதோ ஒரு சக்தியால அப்படியே பின்னோக்கி போனாரு. அப்ப ஏதோ ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. அங்க ஏதோ ஒரு சுவர் உருவானது. அந்த ரூம் எப்படி மாறி இருந்ததுன்னா, அன்னைக்கு நாங்க தங்கிட்டு இருந்த ஸ்வர்க் ஹோட்டலோட ரூம் நம்பர் 307 மாதிரி மாறி இருந்தது. சவிதா பெட்ல இருந்து திடீர்னு மேலே எழுந்தா. அப்புறம் என்கிட்ட இப்படி சொன்னா, Did you miss me, Vina? அவ அப்படி சொன்ன உடனே அந்த விசித்திரமான சுவர் மறைஞ்சு போயிடுச்சு. அதோட சேர்த்து என் மனைவியும் மாயமா போயிட்டா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, என் மனைவிய ஏதோ ஒரு தீய ஆவி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்ப எனக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வந்து நான் சொன்னேன், இல்ல கனிகா, நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது. என் வாயிலிருந்து கனிகா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஷாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அப்ப அந்த ஃபாதர் என்கிட்ட கேட்டாரு, இந்த கனிகா யாரு? நீ அவளுக்கு என்ன பண்ண? அவ எதுக்கு சவிதாவோட உடம்புக்குள்ள போயிருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அந்த ஃபாதர் கேட்டதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர், கனிகா என் வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்தா. நான் ஒருபோதும் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப அவ திரும்ப வந்துட்டா. கனிகா யாரு? எனக்கும் என் மனைவிக்கும் இடையில இந்த கனிகா யாரு? எதுக்கு அந்த கனிகா சவிதாவுக்கும் என் குழந்தைக்கும் எதிரியா மாறினா? இது நான் பண்ண பாவமா இல்ல வேற ஏதாவதா? ரூம் நம்பர் 307ஓட அடுத்த எபிசோட்ல இதை பார்ப்போம். என்னோட பேரு துஷந்த். நான் துவார்ல 12 வருஷங்களா பிணங்களை எரிவூற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருமே உரிமை கோராத பிணங்களை இறுதி சடங்கு செய்வது, அந்த பிணங்களை எரிப்பது, அப்புறம் இந்த சுடுகாட்டையே சுத்தம் பண்றது, இதெல்லாம் தான் என்னோட வேலை. ஆனா அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை நினைச்சு நடுங்குறேன். பெரும்பாலும் இருந்த உடல்களுக்கு தீ வச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை சேகரித்து அந்த சாம்பலை நான் கங்கை நதியில கலந்துடுவேன். கான்ஸ்டபிள்களும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்களும் அடிக்கடி என்னை பார்க்க வருவாங்க. ஏன்னா யாருமே உரிமை கோராத பிணங்களை நான் தான் ரொம்ப கம்மியான செலவில் எரிச்சு கொடுப்பேன். அதுக்காக நான் ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு நாள் சாயங்காலம் அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் என்னை நோக்கி வந்தாரு. ஒரு பொண்ணோட உடல் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. துஷந்த், மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு. இதை சீக்கிரம் முடிச்சாகணும். இது பெரிய தலைவலி. அது மட்டும் இல்லாம எரிச்சிட்டு சாம்பலை எடுத்துட்டு போய் அந்த கங்கையில கரைச்சிரு. நீ அப்படி கரைச்சிட்டினா
கங்கா தேவி எல்லாத்தையும் மன்னிச்சிடுவா. இப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் துணியால மூடப்பட்ட ஒரு சடலத்தை வண்டியிலிருந்து எடுத்துட்டு வந்து அதை என் முன்னாடி வச்சாரு. இதை பார்த்து நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன், ஆனா சார், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. விறகெல்லாம் அடுக்கி அது மேல பிணத்தை வைக்கிறதுக்கே நைட் ஆயிடும். அப்புறம் நைட்டு பிணங்களை எரிக்க கூடாது சார். அதை தான் நம்மளோட வேதங்கள் சொல்லுது. அது பாவம் ஆயிடும் சார். நான் சொன்னதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு சொன்னாரு, சரி அப்படியா, இதை எடு வச்சுக்கோ. கங்காவும் காந்தியும் பாவத்தை கழுவுவாங்க, இல்லைன்னா அதை நிரந்தரமா புதைப்பாங்க. இப்படி தேவையில்லாம காரணத்தை சொல்றதை விட்டுட்டு நான் சொல்றத ஒழுங்கா பண்ணு. அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து என்னோட ஷர்ட் பாக்கெட்ல வச்சாரு. அப்புறம் அவரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு உண்மைதான் சொன்னாரு. கங்காவும் காந்தியும் தன்னோட பாவங்களை மறைக்கலாம், இல்லைனா நீக்கிடலாம். அதனால தான் நான் எந்த கேள்வியும் கேட்காம அந்த பொண்ணோட பிணத்தை எரிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையுமே தயார் பண்ணேன். அப்புறம் துணியால மூடப்பட்ட அந்த பிணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு, ஏய் துஷாந்த், இவளை எரிக்கிறதுக்கு மரம் அதிகமாக தேவைப்படாது. இவ இளமையாக தான் இருந்தா. இவ எவ்வளோ ஒல்லியா இருக்கான்னு பாரு. அதனால தான் சீக்கிரம் எரிக்க சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன், இன்ஸ்பெக்டர் சார், நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இந்த பிணத்தை தூக்குறதுக்கு உதவி பண்ணுங்க. இதை கொண்டு வந்து கட்ட மேலே வைக்கலாம். நான் இறுதி சடங்குக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டேன். இன்னும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த பிணத்தை எரியூட்டணும். உதவிக்கு நான் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டேன். அந்த பிணத்தை பிடிச்சு கட்ட மேலே வைக்கிறதுக்கு உதவி பண்ண அந்த இன்ஸ்பெக்டரும் வந்தாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட உடலை எடுத்து எரிமேடை மேலே வச்சோம். அவளோட உடம்பு சூடா இருந்தது. ஆமா, அந்த பொண்ணோட உடம்பு சூடாதான் இருந்தது. சார், இவங்க செத்து இவ்வளோ நேரம் ஆகுது. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, அது உனக்கு எதுக்கு? என்ன போலீஸ் ஆக பாக்குறியா? அதிகம் பேசுனா இவளை கொன்ன கேஸ்ல நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன், புரியுதா? நான் அந்த இன்ஸ்பெக்டரோட பேச்சை கேட்டு அமைதியானேன். அப்புறம் அந்த பொண்ணை எரிவூட்டுறதுக்காக நான் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனேன். எரிவூட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட முகத்தை மூடி இருந்த துணியை நான் விலக்கி பார்த்தேன். அவங்களோட கண்ணையும் முகத்தையும் உத்து பார்க்கும்போது நான் அப்படியே நடுநடுங்கி போயிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு கண் சிமிட்டிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வந்துகிட்டு இருந்தது. இத பார்த்து நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். இது எப்படி சாத்தியம்? இதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் அழுவுறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கத்தி சொன்னேன், இன்ஸ்பெக்டர் சார், இவங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க. இந்த மாதிரியான பாவத்தை நான் பண்ணவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் பின்னாடி போனேன். என்னோட கையில இருந்த தீப்பந்தம் கீழே விழுந்துருச்சு. அந்த நேரத்துல அந்த சுடுகாட்டுல நாங்க மட்டும்தான் இருந்தோம். ஆனா நான் கத்துனப்போ எங்களை நோக்கி யாருமே வரல. நான் அதிகமான பணத்தாசையில ஒரு பெரிய பாவம் பண்ண போறேன்னு நான் மெதுவா உணர்ந்தேன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, துஷந்த், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன சொல்லிட்டு இருக்க? பணம் மூச்சு விடுதா? பணம் எந்த காலத்துலயா மூச்சு விட்டுருக்கு? நீ தினமும் இந்த வேலை தான் பாக்குற, ஆனா நாடகம் ஆடிட்டு இருக்கியா? நைட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு தானே ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சீக்கிரமா அந்த பணத்தை எரிவிடு, புரியுதா? இன்ஸ்பெக்டரோட பேச்சை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு மனசு ஒத்துக்கல. அப்புறம் நான் மனசை வருத்திக்கிட்டு நான் அந்த பிணத்துக்கு நெருப்பு வைக்க போனேன். என்னோட தீப்பந்தத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் நகர்வதை பார்த்தேன். அப்புறம் அந்த பிணத்து மேல வச்சிருந்த கட்டையும் ஒவ்வொன்றா கீழே விழுறதையும் பார்த்தேன். எனக்கு பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா இதெல்லாம் என்னோட கற்பனை நினைச்சுக்கிட்டு நான் அந்த பிணத்துக்கு தீ வைக்க போனேன். திடீர்னு அது என் கையை பிடிச்சிருச்சு. அது என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே என்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன சாகடிக்காதீங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க. நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். தயவு செய்து என்ன விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க. நான் அம்மா ஆக போறேன்ற சந்தோஷத்துல இருந்தேன்.
என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி என்னோட வயித்துல இருக்கிற குழந்தைய சாவடிக்காதீங்க. தயவு செய்து விட்டுடுங்க ப்ளீஸ். அந்த பிணம் பேசினதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் நடுநடுங்கி போயிடுச்சு. அப்போ நின்னுக்கிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு, அட, பிணத்து பக்கத்துல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சொல்லிட்டே இருப்பாங்களா? நான் சொல்றது உனக்கு புரியலையே என்ன? நான் அந்த பிணத்துக்கு தீ வைக்க சொன்னேன். நீ இன்னும் ஏன் தீ வைக்காம இருக்க? உன்னால முடியலன்னா அதை என்கிட்ட கொடு, நான் தீ வைக்கிறேன், நானே அதை எரிச்சிடுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு என் கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னோக்கி போனேன். அப்போ முன்னோக்கி வந்துட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டரோட முகத்துல தீப்பந்தத்தை வச்சுட்டேன். அப்போ அவரு வழி தாங்காம கத்த ஆரம்பிச்சுட்டாரு. என்னை யாராவது காப்பாத்துங்க, என் மூஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த துஷந்த் என் மூஞ்சை எரிச்சிட்டான். ஐயோ, காப்பாத்துங்க. என்ன பண்ணி வச்சிருக்க துஷந்த், உனக்கு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் முகத்தை மூடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும்னு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வழி தாங்காம கத்திக்கிட்டும் இருந்தாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சுடுகாட்டுல எங்களை தவிர வேற யாருமே இல்லை. அதனால அவருக்கு உதவி பண்ண யாருமே வரல. அப்போ பிணமா படுத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு அலறி துடிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அதோட கண்ணில் அமைதி தெளிவா தெரிஞ்சது. அந்த இன்ஸ்பெக்டர் உயிரோட எரிக்க நினைச்ச இந்த பொண்ணை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்க விரும்பினேன். நான் இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டரை நோக்கி நடந்து போனேன். அப்போ நான் அவர்கிட்ட உங்களை உயிரோட எரிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினேன். உங்க முகத்துல இப்ப பாதி எரிஞ்சு போச்சு. நீங்க உண்மையை சொல்லலன்னா இந்த பொண்ணுக்கு பதிலா நான் உங்களை எரிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டரோட முகத்துல நான் பயத்தை பார்த்தேன். அப்புறம் அவரு நடுக்கத்தோட சொன்னாரு, ஆமா துஷந்த், அந்த பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா. இதை கேட்ட உடனே நான் அப்படியே நடுநடுங்கி போயிட்டேன். ஆனா ஏன் இன்ஸ்பெக்டர் சார், எதுக்கு நான் இந்த பாவத்தை பண்ணணும் சொல்லுங்க? ஒருவேளை நான் இந்த பாவத்தை பண்ணியிருந்தா நானே என்ன மன்னிச்சிருக்க மாட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க? அந்த இன்ஸ்பெக்டர் மூச்சை இழுத்து விட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. துஷந்த், சட்டம் அப்படிங்கிறது ஒரு இருட்டறைன்னு உனக்கு தெரியாதா? நாங்க எப்பவுமே ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த உத்தரவு. அப்புறம் இந்த பொண்ணை பத்தி இவளோட அண்ணன் ரிப்போர்ட்டர் கமிஷனரை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அந்த கமிஷனர் உத்தரவிட்டதால நானே அவனை என்கவுண்டர் பண்ணேன். அவனோட தங்கச்சிக்கு சூனியம் தெரிஞ்சிருந்தது. அந்த சூனியத்தை பயன்படுத்தி தன்னோட அண்ணனை மறுபடியும் வர வச்சு கமிஷனரை கொல்றதுக்கு அவ பிளான் போட்டா. அவங்க அவரை பயன்படுத்தினாங்க. அப்புறம் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு கூட பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் எப்படி அவளோட அண்ணனை கொன்னனோ அதே மாதிரி இவளையும் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் நாளைக்கு புதுசா கமிஷனர் ஆக போறேன். அதனால நான் சொல்றேன், உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, நான் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படியாவது நீ இந்த பொண்ணை இப்பவே எரிச்சிரு. இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், அதாவது எனக்கு பிரம்மை இல்லை, இந்த பொண்ணு உண்மையிலே என் கூட பேசுறதுக்கு எங்கிட்டயே இவ சூனியம் பண்ணியிருக்கா. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரோட பதில் என்னை தொந்தரவு பண்ணுச்சு. அது மறுபடியும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கானா, இவ அசைய முடியாத மாதிரி நீங்க இவளை என்ன பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இப்போ கர்ப்பமா இருக்கிறதாவும் சொன்னான். நான் சொன்னதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, ஓஹோ அப்படியா, சூனியத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணு உன் கூட பேசியிருக்கா. நான் அந்த பொண்ணை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரும்போது அவ கத்தி கூப்பாட போட்டுக்கிட்டு இருந்தா. அவளை நான் அமைதியாக்குறதுக்காக நான் அவளுக்கு நிறைய தடவை மயக்க ஊசி போட்டுட்டேன். அவ செயலிழந்து போயிட்டா. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஏழை அப்பாவோட பாக்கெட்ல என்ன தானியம் இருக்குன்னு குழந்தைகளுக்கு தெரியும்னு. அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதை கேட்டு நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், மக்கள் ஏற்கனவே தனக்குத்தானே உள்ளுக்குள்ள இறந்துகிட்டு இருக்காங்க. சுடுகாட்டுக்கு வர்றதும் பிணத்தை எரிக்கிறதும் ஒரு சடங்கு தான். இவங்க இதெல்லாம் நம்பிக்கைக்காக பண்றாங்க. இந்த மாதிரி நான் எவ்வளோ விஷயத்த பார்த்துருப்பேன். ஆனா இது புதுசா இருக்கு. நான் இதை மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ரிவால்வரை எடுத்து என்னை நோக்கி நீட்டினாரு.
ஷான், நாளைக்கு நான் உன்னையும் என்கவுண்டர் பண்ணிடுவேன். ஐயோ, என் முகத்தையே நீ அழிச்சிட்டல்ல. நான் தான் அடுத்து வரப்போற கமிஷனர். நான் உன்னை வாழ விடவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சுட ஆயத்தமானாரு. அப்ப காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சது. அப்போ அந்த பிணத்து மேல வச்சிருந்த அந்த துணி அப்படியே பறந்து வந்து என் முன்னாடி நின்னது. அப்போ இன்ஸ்பெக்டர் சுட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த தோட்டா ஒண்ணு கூட அந்த துணியை துளைக்கல. அந்த துணியை தாண்டி எந்த தோட்டாவும் என்கிட்ட வரல. அந்த துணி வெறும் துணி மட்டும் இல்ல, என் உயிரை காப்பாத்துற கவசம் தோணுச்சு. இன்ஸ்பெக்டர் அவர் துப்பாக்கியில இருந்த 6 தோட்டாவையும் என்ன நோக்கி சுட்டுட்டாரு. ஆனா அவர் துப்பாக்கியோட தோட்டா என்ன ஒண்ணுமே பண்ணல. அப்போ அந்த துணி திடீர்னு போய் இன்ஸ்பெக்டரோட கழுத்து பிடிச்சிருச்சு. அவரோட உடம்பையும் சேர்த்து சுத்திக்குச்சு. அப்போ அந்த துணி அந்த இன்ஸ்பெக்டரோட உடம்ப நெரிக்க ஆரம்பிச்சது. அவரு வலியால கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் உயிருக்காக உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சுத்தின அந்த துணி, அவரோட ரத்தத்தால அந்த துணி அப்படியே நனைஞ்சு போயிருந்தது. அப்போ ஏன்னே எனக்கு தெரியல, அந்த தீப்பந்தத்தை நேரா எடுத்துட்டு போய் துணியால சுத்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் மேல நான் தீய வச்சேன். அந்த இன்ஸ்பெக்டர் உயிரோட எரிய ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவரோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் மெதுவா அந்த மொத்த இடமும் அமைதியாயிடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் எரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சாம்பலை எடுத்துட்டு போய் கங்கையில கரைச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டேன். இந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் ஆகுது. அன்னையிலிருந்து நான் சுடுகாட்டுல வேலை செய்யறதையே விட்டுட்டேன். நான் சின்னதா வேலைகளை பண்ணி வீணாவை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பேரை கூட நான் தான் இவளுக்கு வச்சேன். இந்த பொண்ணுக்கு மயக்க ஊசி போட்டிருந்ததால இவங்களோட வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. ஆனா இன்னும் கூட என் கூட ஏதாவது பேசிட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா வீணாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ முழுசா குணமாயிட்ட அப்புறம் நான் அதை இவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு சூனியம் தெரியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.